இப்போ பாலாவை பற்றி பார்ப்போம். பாலாவை வந்து சித்தர்கள்லேருந்து இப்போ இருக்கிற கோவில் பூசாரிகள்லேருந்து ஞானியர்கள் வரைக்கும் தெய்வ சக்தியில் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு சக்தி. எல்லா சித்தர்களும் வாழை என்று போற்றப்படக்கூடிய பாலாவை தான் வாழை அப்படின்றோம். வாழை திரிபுர சுந்தரி, வாழை புவனேஸ்வரி, இந்த மாதிரியெல்லாம் வாழையான அந்த வாழை தெய்வம் என்று சொல்லக்கூடிய குமரி தெய்வம் என்று சொல்லக்கூடிய பாலாவை தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்ம கூப்பிடுறோம். பாலாவுக்கு சித்தர்கள் வந்து சித்தார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தார்த்தானா என்னன்னா சித்தர்களின் தாயாக விளங்கக்கூடிய சக்தியே இந்த பாலா. அந்த பாலாவை தான் அவங்க சித்தார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பாலாவுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்திரங்களை சித்தி பெற செய்வா, வாக்குவாண்மை, வாக்கு தரமானதாக மனிதனுடைய வாக்கு வந்து பழிக்கக்கூடிய விஷயத்தில் இந்த பாலா என்று சொல்லக்கூடிய இந்த வாழையை பூஜை பண்ண மட்டும்தான் வாக்கு சித்தி நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து அம்மனுடைய ஒரு பருவமங்கை வடிவம் தான் இந்த பாலா. பராசக்தி எடுத்த வடிவத்தில் பெண் மங்கை, அதாவது வந்து கன்னி தெய்வமாக இருக்கக்கூடிய சக்தியாக இந்த பாலா இருக்கிறார். இந்த பாலா வழிபட்டால் குடும்ப மேன்மை வரும், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். அதே சமயத்தில் புத்தி கூர்மை அறிவு மேம்படும். இந்த பாலா சித்தி பண்ணாக்கா மந்திரங்கள்லாம் சித்தியாகும். இந்த பாலாவுடைய அனுகிரகத்தால் லோக விஷயம், தன விஷயம், ஜன விஷயம் எல்லாமே நமக்கு நடைபெறும். இந்த பாலாவுடைய அனுகிரகத்தால் எதிரிகள்லாம் அஞ்சு நடுங்குவாங்க. பாலாவை யார் ஒருத்தர் உபாசனம் பண்ணுறாங்களோ அவங்கள மந்திர பிரயோகங்களால் கெடுக்க முடியாது. இந்த அன்னை பாலாவின் அனுகிரகத்தால் நம்ம குடும்பம் மேன்மேலும் வணங்குறவனுடைய வாழ்க்கை வசந்தமானதாக இருக்கும். பேர் புகை எடுத்து வைக்கக்கூடிய அளவில் நல்ல அந்தஸ்தான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான். இந்த பாலாவை பூஜை பண்ண 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 நமக்கு அனுகிரகங்கள் 1000 கோடி பல அனுகிரகிச்சு கொடுப்பான். இந்த பாலாவுடைய அனுகிரகமாக சித்தர்கள் சொல்கிறக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலாவை அனுதினிக்கும் யார் ஒருத்தர் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாக்குவாண்மை சிறப்பானதாக இருக்கும். அவங்க கையில் பாலாவை பூஜை பண்ணுறவங்க கையில் சாபமான உடனே பழிக்கும். இந்த பாலாவை வழிபடக்கூடிய உபாசகனுக்கு எல்லா மந்திரங்களும் சித்தியாகும், யந்திரங்களும் சித்தியாகும், மருத்துவம் சித்தியாகும், மூலிகைகள் சித்தியாகும். அவருக்கு கிடைக்கப்படாத இந்த உலகத்தில் அத்தனை விதமான செல்வாக்கு ஐஸ்வர்யங்களும் இவரை வந்து தானே வந்து சேரும். அன்னை பாலாவின் அனுகிரகத்தால் மட்டும்தான் இது நடக்கும். மற்ற தெய்வங்களால் நடக்குமானா நடக்காது. அன்னை பாலாவினுடைய அனுகிரகன்றது சாதாரண விஷயம் இல்லை. பாலாவை வழிபட்டு சித்தி நிலை அடையக்கூடிய விஷயம் இல்லை. நெமிலி பாலா கோயிலுக்கு போயிட்டு வருஷத்தில் ஒரு முறையானும் அந்த நெமிலி பாலா சன்னிதானத்தில் உட்காந்து ஒரு முறையானும் அன்னை பாலாவினுடைய மந்திரத்தை ஜெபம் பண்ணிங்கன்னா மிக விரைவில் சித்தியாகி கை மேலே பலன் வரும். பாலாவை வந்து துர்க்கை சித்தர் வந்து கவசமாக பாடி துதிக்கிறார். இந்த கவசமாக பாடி பாலாவுடைய கவசத்தை பாடி நீங்கள் துதிக்கும் பொழுது அன்னை பாலாவினுடைய அனுகிரகம் மிக எளிதில் வந்துடும். பாலாவுக்கு 2 மந்திரங்கள் இருக்குது. அந்த பாலாவினுடைய மந்திரங்களில் வசியம் ஒன்று, ஜனவசியம் தனவசியம் ஒன்று, சித்தர் வழி மார்க்கம் ஒன்று, மொத்தம் 3 மந்திரங்களை நம்ம இப்போ சொல்ல இருக்கோம். அதில் 2 மந்திரங்களை ஃபஸ்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் பாலாவுடைய கவசத்தை பற்றி பார்ப்போம். நினைவெனில் நின்றால் நிறை புகை தந்தார் நித்யை பாலா நிறைமதியே, வினைகளை வென்றால் விரைவினில் வந்தால் வித்தகி பாலா விண்மதியே, மனையினில் நின்றால் மலர் மனமானால் மங்கள பாலா மாமதியே, கனைக்கதிரை கேளின் சௌவனம் மந்திர கற்பகம் பாலா திரிபுரையே, வாழ்வுகள் தந்தால் வானினில் நின்றால் வரிதிடு பாலா வான்மதியே, தாழ்வுகள் இல்லால் தாரகையானால் தாயே பாலா தன்மதியே, வாய்ப்புகள் காய்ப்புகளற்றால் காவியமானால் காமினி பாலா காமதியே, காரணியை கேளின் சௌமனம் மந்திர காரிகை பாலா திரிபுரையே, அருணனின் ஒளி தரு அழகிய வடிவில்
அமைந்தால் பாலா அருள்மதியே கருணையின் அமுதம் கண்களில் வழியே கணிந்தால் பாலா கதிமதியே நறுமணச் செங்கழூர் நன்னீர் பூரை நங்கை பாலா நனைமதியே திறமிகு ஐங்கிலின் சௌமனும் மந்திர திருவுருவே பாலா திரிபுரையே தவமணி மாலை தழுத்திட என்னும் தத்துவ பாலா தன்மதியே நவநவமான நன்மதி நூலில் நடப்பால் பாலா நல்மதியே சிவ சிவ என்பார் சிந்தையில் நின்றால் சிற்பரை பாலா சிவமதியே சுபமிகு ஐங்கிலின் சௌமனும் மந்திரம் சுந்தரி பாலா திரிபுரையே வேதனையில்லால் வேதியரில்லால் வேதமே பாலா திரிபுரையே வேதனையில்லால் வேதியரில்லால் வேதமே பாலா விரிமதியே சாதனை செய்தார் சார்பினில் நின்றார் சாட்சியே பாலா ஷாமதியே சூதினை வென்றால் சூழ்மொழியுற்றால் சூத்திரம் பாலா சுமதியே சூட்சமம் மிகுந்த ஐங்கிலின் சௌமேனும் மந்திர சூக்ஷமே பாலா திரிபுரையே பாலா திரிபுர ஐங்கிலின் சௌமேனும் மந்திர ஒளியே பாலா நிறைமதி நிறைமதியே இந்த பாலா கவசத்தை துர்கைச்சித்தர் ஏற்றினது. இந்த பாலா கவசத்தை நீங்கள் ஒரு முறை மன அமைதியோடு உட்காந்து பூஜை ரூமில் பாலாவை சுதிச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா பாலாவுடைய அழகிய அந்த உருவம் உங்களை நோக்கி வர்றது உங்கள் கண்ணுக்கு தெரியும். பாலா ஒரு பூஜை ரூமில் வாசம் பண்ணாங்கன்னா மாம்பழ வாசனை அடிக்கும். அவளுக்கு மஞ்சள் நிற பழங்கள் ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் நிற பூக்கள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பால் ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மதிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக உங்கள்கிட்ட சிட்டியாகி நன்மைகள் பல தந்துடுவார். இந்த பாலாவுடைய அனுகிரகம் ஒரு மனிதனுக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா வேறு எந்த ஒரு இதுவுமே அவனுக்கு தேவையில்லை. எல்லா நிலைகளையும் நமக்கு வெற்றி பெற செஞ்சுடுவார். எல்லா நிலைகளையும் எதிரியை கிட்ட அண்டை விட்டாமல் தொலைவில் துரத்தி விட்டுருவார். பாலாவுடைய அனுகிரகம் ஒருத்தன் முழுசாக பெற்றுட்டான்னா இந்த உலகத்தில் அவனால் வெல்ல முடியாது எந்த ஒரு காரியமும் இல்லை. எல்லா நிலையிலையும் அவன் மேன்மையானவனாக இருப்பான். ஸ்ரீ வித்யாவில் பாலாவுடைய பெருமை மிகப்பெரிய அளப்பரிய. அடுத்ததாக நம்ம பாலா கர்கமாலா ஸ்தோத்திரத்தை பற்றி பார்ப்போம். இந்த பாலா கர்கமாலா ஸ்தோத்திரத்தை படித்து அம்பாள் பாலா அம்பிகையை நம்ம குதிக்கும் பொழுது நமக்கு இன்னும் மிக விரைவில் நிறைய பலன்களை கை மேலே கொடுப்பாங்க. அடுத்ததான் நம்ம பாலா கர்கமாலா ஸ்தோத்திரத்தை பற்றி பார்ப்போம். வீடியோ கட் பண்ணுங்க.